விஜயா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சுருதியோட அம்மா வராங்க. வந்த உடனே நீங்கள் சூப்பர் சம்மந்தி, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, சூப்பராக வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி பணக்காரங்கெல்லாம் வாழ்த்துனா கண்டிப்பாக நான் நல்லா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் திரி தான் ஏற்றுனீங்க, ஆனால் விளக்கில் எண்ணெய் ஊற்றந்தே மீனா தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. விஜயா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, யாராவது வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் சேருவாங்களான்னு சொல்லிட்டு. போய் போய் பார்க்குறாங்க. ஐயோ யாரோ வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா துணி வேணும்னு கேட்குறாங்க. அப்புறமா தரேன் பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வாட்டி போய் பார்க்குறாங்க. பார்த்தா கரண்ட் பில்கார் வராரு. வந்தவொடனே இங்கே யார் விஜயா நடனப்பள்ளியில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுவா, இங்கே பாருங்கள், கரண்ட் பில் வந்துட்டு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நாங்கள் இதை வந்து நடத்த விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவொடனே சொல்கிறாங்க. என்ன இது 3 மடங்கா? என்ன விஜயா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, டான்ஸ் கிளாஸில் நிறைய பேர் வந்து சேருவாங்க, அப்போ நான் கட்டிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. என்ன உன் வீட்டுக்கு இத்தனை பேர் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், சரி இரு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராரு டான்ஸ் கிளாஸ் சேர்க்கலான்னு சொல்லிட்டு. இங்கே டான்ஸ் கிளாஸ் நடக்குதா? இல்லை இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இல்லை இங்கே தான் நடக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்ன ஆளுக்கு மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜயா. ஃபீல் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாரு, ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக யாராவது சேருவாங்க. எங்கே சேருவாங்க, அந்த மீனாக்கு முன்னாடி நல்லா சம்பாதிச்சு முன்னேறலாம்னு நினச்சேன், கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். இந்த விஜயா நடனப்பள்ளின்னு போட்டது தான் மிச்சம், ஒருத்தர் கூட சேரல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய்ட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலை வராரு. வந்து கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, ஒருத்தர் கூட சேரவே இல்லை டான்ஸ் கிளாஸில், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு செய்யணும்னு சொல்கிறது, தெரியாமல் செஞ்சால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுவாப்பா, இவளோட டான்ஸ் கிளாஸில் யாரும் சேரலையா, ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா, சேரலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாம், உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அப்படி ரொம்ப சந்தோஷமாக இரு சரியா, உன் பொண்டாடி தான் எண்ணெய் ஊற்றினல்ல, நீ தான் ஊற்றினல்ல, அதான் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக திட்டிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ ஃபீல் பண்ணாத, அம்மா திட்டினதுக்காக நீ வருத்தப்படுறியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லைங்க, அவங்க எப்போவுமே திட்டுறது தான், அது எனக்கு பெருசாக தெரியல, இருந்தாலும் அத்தை வந்து காலிலேருந்து சாப்பிடவே இல்லை, இப்போ கூட சாப்பிடுவாங்களான்னு தெரியல, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க, அது ஒரு ஐடியா இருக்குது, அது செஞ்சால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே வராங்க. நல்லா பூ பழம் எல்லாமே எடுத்துகிட்டு தட்டில் வராங்க. இங்கே பாருங்கள், உங்களோட டான்ஸ் கிளாஸில் நாங்கள் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. இதில் என்ன இருக்குது, அவங்க டான்ஸ் கிளாஸ் சேர வந்திருக்காங்க, நீ டான்ஸ் கிளாஸ் நடத்துகிற, சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. நான் எப்படி ஆடுறனோ அதே மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. மீனா நீயும் அதே மாதிரி ஆடுன்னு சொல்கிறாங்க. மீனாவும் அந்த ஸ்டெப் எல்லாமே போடுறாங்க. இப்படி தான், இதே மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஆடுறாரு. எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயா கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக கையை தூக்கும்போது அப்படியே கை நின்றுடுச்சு. ஐயோ கை தாங்க முடியல, வலி தாங்க முடியல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாராவது எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கையை எடுத்து விடுறாரு. அப்பா இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இப்படியா இப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிரிக்கிறாரு.